2 லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் டிபிக்கலி டெவலப்டு சில்ட்ரனுக்கு எப்படி லாங்குவேஜ் டிலேயோ கன்ஃபியூஷனோ கிரியேட் பண்ணாதோ அதே மாதிரி ஆல்ரெடி ஸ்பீச் டிலேயில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் நீங்கள் 2 லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் ப்ராசஸிங்கிறதுடைய அளவுங்கிறது குறையாது. அந்த குழந்தைங்க ஈக்குவலாக தான் அதை வந்து ப்ராசஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஃபர்தராக வேறு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் வராதுங்கிறத நான் சொல்லலை, ரிசர்ச்சில் எவிடன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆட்டிசமோ, டவுன் சிண்ட்ரோம், ஏடிஹெச்டியில் குளோபல் டெவலப்மெண்டல் டிலே, அப்ராக்சியா இந்த மாதிரி கண்டிஷனில் உள்ள குழந்தைங்களுடைய பெற்றோருக்கு இன்னுமே வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட இப்போ ஆன்லைனில் வர பேரண்ட் கேட்குறது அதுதான். இப்போ நாங்கள் இப்போ ஊருக்கு போனால் கூட வந்துட்டு எங்களோட நேட்டிவ்னா அக்கம் பக்கத்தில் நிறைய பேசுவாங்க. ஒரு லாங்குவேஜ் தான் எல்லாருமே பேசுவோம். பட் இங்கே நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இங்கே இருக்கோம். நான் பேசினாதான் இல்லை என்னோட ஹஸ்பண்ட் பேசினாதான் நாங்கள் இங்கே 2 பேருமே தமிழ் பேசுவோம். வெளியே போனால் ஸ்கூலில் ப்ளே ஸ்கூல்லையோ இல்லை இப்போ என்விரான்மெண்ட்லலாம் இங்கிலீஷில் இருக்குது. அவன் அட்லீஸ்ட் ஒரு லாங்குவேஜ் எனக்கு ப்ராப்பராக பேசினா போதுங்க. மேபி நாங்கள் ஊருக்கே வந்துடலான்னு பிளான் பண்ணுறோம். கொஞ்ச நாள் நாங்கள் தெரப்பிலாம் எடுத்து ரிக்கவர் பண்ணிவிட்டு நானும் பையனும் மறுபடியும் அப்ராட் போய்க்கிறோம் அப்படின்லாம் வந்துட்டு ஃபேமிலியை பிரிஞ்சு வந்துடலான்லாம் கூட நிறைய பேர் பிளான் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட பர்சனலாகவுமே வந்து நிறைய பேரண்ட்ஸ் இது ஒரு சஜஷனாக அது பண்ணலாமான்லாம் கேட்டிருக்காங்க. வேண்டாம், ஏன் நீங்கள் இதுக்காக ஃபேமிலியை பிரிஞ்சுலாம் வரணும்?